Hi friends, welcome to Chennai food. நம்ம பூஜை சாமான் தேய்க்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்க வேண்டியிருக்கோங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் நல்லா தங்கம் போல் பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி பூஜை சாமானை எப்படி தேய்க்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூஜை சாமானை கை வலிக்காமல் ரொம்ப சுலபமாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமானில் எண்ணெய் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரி இருக்கும். சில விளக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த எண்ணெய் பிசுக்கை நாம் தொடச்சி எடுத்துடணும். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம ஊற விடும் பொழுது நல்லா சுலபமாக நமக்கு வெளுத்துரும். அது இதே மாதிரி எல்லா விளக்கில் இருக்கக்கூடிய திரியுமே நம்ம எடுத்துட்டு அந்த விளக்கை நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்ச உடனே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிடுது பாருங்கள். வேஸ்ட் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள் விளக்கில் எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயும் ஒரு பிளேட்டில் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரியை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடைங்க. பாருங்கள், இப்போ தொடச்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சுலபமாக ஈஸியாக வெளுத்துரும். எல்லா விளக்குமே நான் தொடச்சி எடுத்துட்டேன். விளக்கில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்க விட வேண்டாம், நல்லா சூடு இருந்தால் போதும். இந்த தண்ணியில் தான் நம்ம இந்த பாத்திரத்தை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் தான், அதை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சம்பழம் சாறை இந்த தண்ணியில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். நம்ம தேய்க்கிறதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறோம். அதனால் இதில் இருக்கக்கூடிய விதையை எடுக்க வேண்டாம். இந்த தோலையும் நம்ம இதில் தான் போட போகிறோம். இந்த தோலையும் நம்ம தூக்கி போட வேண்டாம். அதையே இந்த தண்ணியிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற விளக்கெல்லாம் முழுகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை சூடுபடுத்தியும் ஊற்றிக்கலாம், இல்லை அந்த பாத்திரத்திலே கூட நீங்கள் தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். இந்த தோலையும் நான் இதில் போட்டுடுறேன். நல்லா திருப்பி விட்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு பாத்திரமாக நம்ம இதில் உள்ளே சேர்த்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் தட்டு தான் சேர்த்து விட போகிறேன். அப்போ தான் பாத்திரம் எல்லாமே ஒன்றா அடங்கும். பாத்திரம் சரியாக முங்கலைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைனா அதுக்குரிய பாத்திரம் மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த எல்லா பாத்திரத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டுட்டேங்க. நல்ல சூடான தண்ணியில் நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு போட்டிருக்கிறோம். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. இதை அப்படியே நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இந்த தண்ணியோட சூடும் நல்லா ஆறிடும், இந்த பாத்திரங்களும் நல்லா இதில் ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நான் எப்படி தேய்க்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பூஜை சாமானை நான் 1 மணி நேரமாக தண்ணியில் ஊற விட்டுருக்கேங்க. நம்ம தண்ணி ஊற விடும்பொழுது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சாமானில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே இதில் இறங்கியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பாத்திரத்தை பார்க்கும்பொழுதே தெரியும். நம்ம சேர்க்கும் பொழுது என்ன நிறத்தில் இருந்தது, இப்போ என்ன நிறத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து லைட்டாக நம்ம தேய்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், எல்லா பாத்திரமும் நல்லா பளபளன்னு இருக்குது. பூஜை சாமானை தேய்க்கிறதுக்கு நான் ப்ரில் லிக்விட் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரில் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, விம் ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்படியே பியூராக யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் தான் நம்ம கொஞ்சமாக தொட்டு பூஜை சாமானை தேய்க்க போகிறோம். தேய்க்கிறதுக்காக நான் ஸ்டீல் நார் தாங்க பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் நார் பயன்படுத்துறதுனால ரொம்ப சுலபமாக தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த லிக்விடை தொட்டுட்டு நம்ம லைட்டாக அழுத்தி தேய்ச்சாலே போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டாம், கை வலிக்க தேய்க்க வேண்டாம். பாருங்கள், இப்படி லேசாக தேய்க்கும் பொழுதே நல்லா பளபளன்னு வெளுக்குது. ஏற்கனவே நம்ம லெமன் வாட்டரில் ஊற வச்சதுனால ரொம்ப சுலபமாக ஈஸியாக லைட்டாக ஒரு தேய்ச்ச உடனே நல்லா பளபளன்னு ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு, இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தில் ஒரு அழுக்கு தங்கும், எல்லாமே வெளியேறிடுங்க. விளக்கில் சுத்தமாக அழுக்கே இருக்காது.
நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அப்படியே எடுத்து தேய்க்கும் பொழுது சீக்கிரம் போகாது, ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லேசாக தான் தேய்ச்சேன், எல்லாமே போயிடுச்சு. அந்த மஞ்சள் கரை எல்லாமே போயிடுச்சு. நல்லா பளபளன்னு இருக்கும். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது வாரம் வாரம் கூட பூஜை சாமான் தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா பாத்திரம் வந்து அவ்வளவு பளபளன்னு இருக்கும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். கை வலிக்க தேய்க்கணும், ரொம்ப நேரம் டைமை ஒதுக்கி தேய்க்கணும், அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம இதை ஊற விட்டுட்டு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துலேயே நிறைய பூஜை சாமானை நம்ம தேய்ச்சி கழுவி எடுக்க முடியும். இப்போ நான் இதை உங்களுக்கு தேய்ச்சிட்டு கழுவி காட்டுறேன். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் கருப்பாக படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஊற விட்டு தேய்க்கிறதுனால பாருங்கள், புது விளக்கு போல் இருக்குது. சுத்தமாக அழுக்கு இல்லை. அந்த அழுக்கு எல்லாமே நம்ம ஊற விடும் பொழுது அதுலேயே வெளியே வந்துடும். அது லேசாக தேய்க்கும் பொழுது இன்னும் சுத்தமாக நல்லா பளபளன்னு ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு இதை விளக்க கழுவிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளவு பளபளன்னு இருக்குது. இந்த மாதிரி கழுவுனதுக்கு அப்புறமா நான் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பூஜை சாமான் தேய்ச்சி வைப்பாங்க, மறுநாளே பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும். அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல தண்ணி தாங்க எடுத்துருக்கிறேன். குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணி தான். அதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 சொம்பு இல்லை 3 சொம்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த விளக்குன பாத்திரத்தை இது உள்ளே போட்டுருங்க. எந்த பித்தளை சாமான் தேய்ச்சாலும் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை முக்கி எடுத்தாலே போதும். இதை நீங்கள் இப்படியே காய வச்சு இந்த விளக்கை பயன்படுத்தலாம். இல்லைனா ஒரு சுத்தமான காட்டன் துணி போட்டுட்டும் நம்ம பயன்படுத்தலாம். எவ்வளவு பளபளன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சுத்தமாக ஒரு துளி அழுக்கு கூட இல்லை, கரைகள் இல்லை, எதுவுமே இல்லை. இதே மாதிரி தான் நான் இருக்கக்கூடிய எல்லா பூஜை சாமானையும் தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை சாமான் எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். பார்க்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பளபளப்பாக இருக்குதுன்ட்டு. நான் ஏற்கனவே விளக்கு தேய்ச்சி கழுவும் போதே உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இதுக்கு நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெல்லு, அவ்வளவுதாங்க நான் பயன்படுத்தினேன். எவ்வளவு பளபளப்பாக புது பாத்திரம் போல் இருக்குது. இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் வாங்கினது பார்த்தீங்கன்னா வாங்கி 25 வருஷம் ஆகுதுங்க. நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். சுத்தமாக நான் அழுக்கே சேர விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தடவையும் நான் சுத்தமாக கழுவி நல்லா பளபளப்பாக தான் தேய்ச்சிட்டு நான் பூஜை விளக்கு ஏற்றுவேன். இதை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சேன். நான் லெமன் வாட்டரில் ஊற போட்ட பாத்திரங்கள் எல்லாமே பாருங்கள், ஒன்றுமே பளபளப்பாக தான் இருக்குது. எதுவுமே வந்து கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை. எல்லாமே நான் குடிக்கிற தண்ணியில் போட்டு நனைச்சி எடுத்துட்டு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருக்கிறேன். இதை நான் தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக நான் எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். எவ்வளவு பளபளன்னு நல்லா தங்கம் போல் ஜொலிச்சிட்டு இருக்குது. 25 வருஷமாக இந்த பாத்திரங்களை நான் இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்காக நான் செலவு பண்ணது என்னன்றது நான் சொல்லிட்டேன். இதுக்கான டைமிங்கும் நான் 10 நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு. இந்த மொத்த பாத்திரத்தையும் எனக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா நம்ம 1 மணி நேரம் ஏற்கனவே லெமன் வாட்டரில் ஊற விட்டுட்டோம். அதனால் ரொம்ப சுலபமாக தேய்க்க முடிஞ்சுது. ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் சீக்கிரமாக பூஜை சாமான் தேய்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பூஜை பாத்திரங்களை ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் எப்படி தேய்க்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.